ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் மொபைலில் எப்படி ஒரு IMEI நம்பரை ரிப்பேர் பண்ணுறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு Z3X பாக்ஸ் மூலமாக எப்படி நம்ம IMEI நம்பர் ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளோட Z3X பாக்ஸில் அந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்சங் டூல் ப்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் PDA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ளாஷ் ஆப்ஷன் போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அந்த TWRP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைல், அதாவது நம்மளோட ரெக்கவரி ஃபைல், அதாவது ஒரு ஃபோனை ரூட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு TWRP ஃபைல் ஆல்ரெடி நான் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஜிப் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய மொபைலை வந்து நான் டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ண போகிறேன். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் மோடு தான். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு இதை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரெக்கவரி மோடு இல்லாமல் இன்னொரு TWRP அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கவரி மூலமாக என்ட்ராகி, ஸோ அது மூலமாக நான் அந்த ஃபோனை ரூட் பண்ண பிறகு தான் நான் என்ன பண்ணேன், IMEI நம்பர் ரைட் பண்ணணும். ஸோ நான் இப்போ டவுன்லோட் மோட் கனெக்ட் பண்ண பிறகு டவுன்லோட் மோட் வந்து என்டர் ஆன பிறகு ஃபோனை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், நம்ம சிஸ்டமில் இன்டர்ஃபேஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ டவுன்லோட் மோடில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மொபைலை வந்து நான் USB கேபிள் மூலமாக சிஸ்டமோட நான் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சோன்னா ஜஸ்ட் ஃப்ளாஷ், எப்படி நம்ம ஒரு OS ஃப்ளாஷ் பண்ணுறோமோ ஜஸ்ட் இது ரெக்கவரி நம்மளோட அந்த TWRP ஃபைலை மட்டும்தான் என்ன பண்ணுறேன், இந்த PDA அப்படின்றதில் போட்டு ஃப்ளாஷ் கொடுக்குறேன். இதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓடின் டூல் மூலமாகவும் ஃப்ளாஷ் பண்ணலாம் தாராளமாக. நான் Z3X பாக்ஸ் மூலமாக நான் IMEI எடிட் பண்ணாலும் சேமில் நான் பண்ணுறேன், இல்லைனா ஓடின் மூலமாக பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஃப்ளாஷிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃப்ளாஷிங் கம்ப்ளீட்டாக ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ளாஷிங் முடிஞ்சு எனக்கு இப்போ. ஸோ மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ரெக்கவரி மோடை என்ட்ரு பண்ணி காட்டுறேன். ஸோ ரெக்கவரி மோடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொபைல் ஆனோன்னா சிஸ்டமில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து சூப்பர் SU அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல், அது APK ஃபைலு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்மளோட மொபைல் ஸ்டோரேஜில் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மொபைல் ஸ்டோரேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சூப்பர் SU ஃபைல் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி மோட், அதாவது TWRP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கவரி மோடில் என்ட்ரு ஆகும். ஸோ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளோட USB டிபிங்கிங் எனேபிள் பண்ணணும். ஸோ USB டிபிங் எனேபிள் பண்ணால் தான் நம்மளோட ADB மோடில் நம்மளோட மொபைலை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி IMEI நம்பர் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிளில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம தான் எனேபிள் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் டிவைஸ் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கனால டேரெக்டாக டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு USB டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ அளவு கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். இப்போ மொபைலில் என்ன பண்ண போகிறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த TWRP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கவரி மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அது நார்மலாக எப்பயும் போல நம்ம ரெக்கவரி மோடு போகிற ப்ரெஸ் பண்ணக்கூடிய பட்டன் வால்யூம் அப்பு, ஹோமு, பவர், அதாவது சாம்சங் இந்த பழைய மாடல் J210Fன்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு. சரிங்களா? ஸோ பேட்டரியை கலட்டி நான் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்டாக பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரி டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திருப்பி மாட்டுங்க. அப்போ தான் சரி ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலைனாலும் நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ வால்யூம் அப்பு, ஹோமு, பவர் 3 சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கவரி மோடு வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நார்மல் ரெக்கவரி மோடு எல்லா ஃபோன்லேயும் வரும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த TWRP ரெக்கவரின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம அந்த APK ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஸ்லைட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் அந்த ஃபோன் வச்சோம்ல நம்மளோட ஆப்பு சூப்பர் SU அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்லைட் கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இந்த APK நம்மளோட TWRP இந்த ரெக்கவரி மோட் மூலமாக தான் இன்ஸ்டால் ஆகும். நார்மல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகாது. சூப்பர் SU அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைல். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ நம்ம டன்னு வந்துருச்சு. வந்த பிறகு இதில் வைப் கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அதை கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்வைப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபோன் பண்ணோம். ரீபூட் நவ் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த வைப் டேட்டாவை கொடுத்துட்டு தான் ரீபூட் நவுன்றதே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கவனமாக கவனிங்க. அப்படி வீடியோ பதில் நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பர் SU ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் ஆகணும். பழையபடி OS போட்ட மாதிரிலாம் வரும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் வருதுங்களா, ஸோ வந்து வெயிட் பண்ணணும். வந்த பிறகு இந்த சூப்பர் SU நம்ம ஃபைலில் லோட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு மொபைலை ADB மோடில் கனெக்ட் பண்ணி Z3X பாக்ஸில் IMEI ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செட்டிங்ஸ்லேயே பார்க்கலாம் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பர் SU. ஸோ நம்மளுக்கு அந்த ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Z3X பாக்ஸில் ஏடிபி மோடில் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ஐஎம்இ ரைட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ Z3X பாக்ஸ் டூல், அதாவது சாம்சங் டூல் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஐஎம்இ நம்பர், அதாவது ஐஎம்இ நம்பர்ன்ற சேம் மாடலாக இருக்கணும். அதாவது அந்த ஃபோனில் இருந்த ஐஎம்இ நம்பரை தான் நான் டைப் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இருந்ததை. ஸோ அதேமாதிரி வேறு ஃபோனில் இருக்க டெட்டான இருக்க ஃபோனில் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். ஸோ ஏன்னா அது பண்ணவும் கூடாது, அது இல்லீகல். ஸோ நம்ம என்ன மாடல் அந்த பண்ணியிருக்கோம், அதாவது ஐஎம்இ எப்போ எரேஸ் ஆகும், ஒரு தப்பான ஓஎஸ் போடும்போது சம்திங் ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணும்போது தான் இந்த பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்இ எரேஸ் ஆகும். அப்போ அதே ஐஎம்இ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீரைட் பண்ணிடலாம். சில பேர் கேட்குற சார் என்கிட்ட வேறு டெட் ஃபோனில் இருந்து பண்ணால் அது ஓன் ரிஸ்கில் பண்ணுறோம், பட் அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2 ஐஎம்இ நம்பரை நான் எடிட் பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கடைசி நம்பர் 14 டிஜிட்டில் கடைசி நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம், 13 டிஜிட் டைப் பண்ணோம்னாலே. ஸோ கொடுத்துட்டு நான் ஏடிபி மோடில், அதாவது ஃபோனை ஆன் பண்ணி தான், அதை ஆன் பண்ணுறதுலே கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஏடிபி மோடு, அதுக்கு தான் நம்ம யூஎஸ்பி டிபிங்கிங்கை எனேபிள் பண்ணோம். சரிங்களா? ஸோ மொபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ்பி டிபிங் மூலம் அதை ஆன் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுறேன். ரிப்பேர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மொபைல் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் எனக்கு எஸ்ஆர் நோ கேட்கும் இந்த மாதிரி. ஸோ அதை ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என் டிவைஸ் வந்து ஏடிபி மோடில் கனெக்ட் ஆகிரும். மறுபடியும் ஒன் டைம் வந்து கேட்கும், கிராண்ட் ஆக்சஸ்ன்னு கேட்கும் நம்மளோட அந்த சூப்பர் எஸ்யூ ஃபைலில். ஸோ கேட்டுச்சுன்னா அதையும் வந்து ஓகே அப்படின்ற கொடுத்துடணும். கேட்குது, மறுபடியும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஐஎம்இ நம்பர் வந்து என்ன ஆகும், ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஒரு Z3X பாக்ஸ் மூலமாக சாம்சங் மொபைல்ஸுக்கு. ஸோ இதே மெத்தடில் தான் எல்லா மாடல் வந்தாலும் நம்ம பண்ண போகிறோம். சில அப்டேட் மாடல்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு வித்தியாசம் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதை நம்ம வந்து கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் தெளிவாக எந்தெந்த மாடலுக்கு எப்படி பண்ணணும் சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாலும் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அன்லாக் டூலில் உங்களுக்கு ரியல்மின்ற ஃபோன் அந்த ஐஎம்இ ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சாம்சங் மொபைல் பர்டிகுலராக நம்ம Z3X பாக்ஸ் சாம்சங் மட்டும்தான், அதை மட்டும்தான் நம்ம ஐஎம்இ நம்பர் ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஐஎம்இ நம்பர் வந்து நம்ம டன்னு வந்துருச்சு. இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ஐஎம்இ நம்பர் வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ நான் ஐஎம்இ நம்பர் செக் பண்ணுறதுக்கு *#06# அப்படின்னு நம்பர் டைப் பண்ணி ஐஎம்இ நம்பர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்து 2 ஐஎம்இ நான் டைப் பண்ண அதே ஐஎம்இ தான் இருக்குது. சார் ஐஎம்இ எரேஸ் ஆனது காட்டலையே அப்படின்னு கேட்கலாம். பட் எரேஸ் ஆனால் எப்படி ரைட் பண்ணுற மெத்தடை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மொபைல் வந்து ஐஎம்இ நம்பர் டெலீட் ஆயிடுச்சு, ஒரு சாம்சங் மொபைல்னால் Z3X பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.